ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸ் வந்து லைனிங்கை கட் பண்ணிட்டோம். ஒவ்வொன்றில் வந்து ரொம்ப சின்னதாக ப்ளவுஸ் வருது. நம்ம எடுத்தோடனே அப்படியே போட்டு வெட்டிடக்கூடாது. ஏன்னா பேக்கு ஸ்லீவ் ஃப்ரண்ட்டுன்னு வெட்டினோம்னா எதுக்கு துணி இருக்குது எதுக்கு துணி இருக்காதுன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து இப்படி போட்டு செக் பண்ணி பாருங்கள். தெரியுதுங்களா? பாருங்கள், ஃபுல் வியூ பாருங்கள். இப்படி போட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஸ்லீவுக்கு பாருங்கள் எவ்வளோ துணி நம்ம அக்யூரேட்டாக இப்படி வச்சிட்டோம்னா இதுக்கு துணி பத்தும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அடுத்து வந்து நம்மளுக்கு பட்டிக்கு தான் தேவை. இப்போ பட்டிக்குங்கும்போது நம்ம எப்படியாச்சும் கொஞ்சம் இங்கெல்லாம் துணி இருக்குது ஜாயிண்ட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த கலர் ப்ளைன் துணி இருந்துச்சுன்னா நம்ம வச்சுக்கலாங்க. நம்ம இப்போ இதிலே போட்டு பார்த்தீங்கனாலுமே இப்போ எனக்கு இந்த ஷேப்பில் போட்டங்காட்டியும் கரெக்டாக இருக்குது. இதுவே நெக்கை இப்படி திருப்பி அந்த மாதிரி போட்டுனா இது வந்து அந்த பக்கம் ஆப்போசிட்டில் போச்சுன்னா பத்தாது. அந்த மாதிரி ஸ்லீவையும் பேக்கையும் போட்டுட்டு ஃப்ரண்ட்டை வந்து எந்த மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு துணி சேவ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஆப்போசிட்டில் இந்த துணி இருக்க இடத்துல நம்ம மாற்றி மாற்றி வச்சு பார்த்துட்டு எங்கிட்டு கரெக்டாக இருக்கோ ஜாயிண்ட் வராமல் இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பட்டிக்கு தான் தேவை. இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து நம்ம ஒரு பட்டிக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, 2 பீஸ் வருது. 2 பீஸை வந்து நம்ம ஜாயின் போட்டோம்னா இன்னொரு பட்டிக்கு வந்துடுங்க. துணி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இப்படி தாங்க நம்ம பார்த்து எடுக்கணும். எடுத்த எடுப்புலேயே வந்து நம்ம இதை வந்து வெட்டிடக்கூடாது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க, பாய்.